தேதி பார்த்தீங்கன்னா 9 மார்ச் 2026 திங்கட்கிழமையோட தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கிற சில இம்பார்ட்டன்ட் நியூஸஸை பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ இன்றைக்கி ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நாடாளுமன்றம் மீண்டும் கூடுகிறது, மக்களவைத் தலைவருக்கு எதிரான தீர்மானம் தாக்கல். ஸோ நாடாளுமன்றத்தோட பட்ஜெட் கூட்டத்தோட செகண்ட் ஃபேஸ். ஓகேவா? முன்னெல்லாம் ஒரு ஃபேஸாக முடிச்சிருவாங்க. பட் இப்போது 2 ஃபேஸாக நடத்துகிறாங்க. ஃபஸ்ட் ஃபேஸ் வந்து February Jan 28 ஆரம்பித்து February 9 வரைக்கும் போச்சு இல்லையா? ஸோ இப்போ வந்து என்னென்னா March 9 ஸ்டார்ட் ஆகி February 13 வரைக்கும் போச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா April 2 வரைக்கும் நடக்குது. March 9லேருந்து April 2 வரைக்கும் நடக்குது. ஸோ இப்போது இதில் வந்து அப்போது ஃபஸ்ட்டு ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா ராகுல் காந்திக்கு வந்து பேச அனுமதி கொடுக்கல. அதே மாதிரி நிறைய எம்பிக்கு வந்து பேச அனுமதி கொடுக்கலன்னு சொல்லிட்டு மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லாவுக்கு எதிராக ஒரு தீர்மானம் ஒன்று கொண்டு வந்தாங்க. சரியா? அதனால் அவர் ஒரு கடைசி ஒரு 3 நாள் அவர் வந்து ஒரு மக்களவைத் தலைவராக அவர் செயல்படலை. அதே மாதிரி வந்து அவருக்கு எதிராக ஓட்டெடுப்பும் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெரிவிச்சிருந்தாங்க இல்லையா? ஸோ இப்போது அந்த தீர்மானத்துக்கு வந்து 118 எதிர்க்கட்சிகள் வந்து எம்பிக்கள் வந்து கையொப்பமிட்டிருக்காங்க. சரியா? ஓகே. ஸோ இப்போ இது நோட்டீஸாக கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த ஸ்டார்டிங் டேலே வந்து அதை டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீர்மானத்தை தாக்கல் பண்ண போகிறாங்க. சரியா? ஸோ தாக்கல் பண்ண உடனே என்ன பண்ணுவாங்கன்னா ஓட்டிங் கவுண்ட் பண்ணுவாங்க. இது செயல்படுத்தலாமா இல்லையான்னு சொல்லிட்டு ஓட்டிங் பண்ண சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியும் பாஜக எம்பிக்கள் ஆளுகிற தேசிய ஜனதா கூட்டணியோட எம்பிக்கள் தான் நிறைய பேர் இல்லையா? ஸோ அதில் வந்து நிறைய பேரோட இது தேவைப்படுது இல்லையா? ஸோ இதுக்கு மாதிரி கடந்த காலங்கள்லேயும் கொண்டு வந்திருக்காங்க. ஜிவி மாவலங்கர் 1954, ஹுக்கும் சிங் 1966, அப்புறம் பல்ராம் ஜாக்கர். ஸோ உங்கள் பேர்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஓம் பிர்லா வந்து 4th லோக்சபா ஸ்பீக்கர். சரியா? அவருக்கு எதிராக இதை கொண்டு வராங்க. அவர் தான் 4th ஸ்பீக்கராக அவர் இருக்கார். இந்த மாதிரி கொண்டு வரதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜிவி மாவலங்கர், ஹுக்கும் சிங், பல்ராம் ஜாக்கர். ஓகே. ஸோ எந்த தீர்மானம் வெற்றி பெறல இதுக்கு முன்னாடி கொண்டு வந்தது. அதே மாதிரி இப்போதும் வந்து எம்பியோட ஸ்ட்ரென்த் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இல்லை. ஸோ அதனால் எந்த தீர்மானமும் வெற்றி பெற போகிறது இல்லை. ஓகே. அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி மேற்காசிய விவகாரத்தை டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. ஈரான் விசஸ் இஸ்ரேல் வார். சரியா? ஓகே. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நேற்று ஈரான் எண்ணெய் கிடங்குகள் மீது இந்த இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஸோ அவங்க பெரிய ஒரு பாம் பிளாஸ்ட் பண்ணி அந்த எண்ணெய் கிடங்குகளே தகர்த்துருக்காங்க. சரியா? அதே மாதிரி சவுதி அரேபியாலேயும் தாக்குதல் நடந்திருக்கு. அதை இங்கே கொடுத்துருக்காங்க. அப்படியே நெக்ஸ்ட் வந்தோன்னா ஸோ நேற்று ஃபுல்லாக உமன்ஸ் டே ஸ்பெஷலாக தான் இருந்துச்சு. இன்றைக்கி எடிட்டோரியல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நேபாளத்தில் ரீசெண்டாக நம்ம அந்த பிரதமர் தேர்தல் நடந்துச்சு இல்லையா? ராஷ்ட்ரிய சுதந்திர கட்சி RSP. ஸோ அவங்களோட தலைவர் ஒரு இளம் தலைவர் வந்து வெற்றி பெற்றிருக்காரு, பாலேந்திர ஷா பாலன். ஸோ அதை பற்றி கொடுத்துருக்காங்க. அவங்க யார், அவங்க எப்படி வெற்றி பெற்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஏன்னா இளைஞர்கள் சப்போர்ட் இருந்ததால் அவர் ஜெயிச்சு வந்துட்டார். ஸோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? சரி. அடுத்து வந்தோம்னா நம்ம முதல்வர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு நேற்று. தமிழ் பெண்கள், இளம் தமிழ் பெண்கள் அந்த மாதிரி அவங்க திட்டத்தெல்லாம் பற்றி சொல்லியிருந்தார் பெருசாக. ஸோ அதை கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா கார்ட்டூனில் வந்து சிலிண்டர்ஸ் ப்ரைஸ் வந்து ஏற்றுனதில் அதை பற்றி கொடுத்துருக்காங்க. ஏன்னா எதனால் ஏறிச்சு, மத்திய கிழக்கில் போர் சிலிண்டர் வந்து பறக்கிற மாதிரி. சரி. ஸோ இங்கே ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு என்னென்னா, சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கையில் பெரும் சீர்திருத்தங்களுக்கு பரிந்துரை, 17 பேர் கொண்ட குழு அமைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாலிசி இருக்குது. ஸோ இது என்னென்னா, இந்த மாதிரி நம்ம வர்த்தகம்லாம் மேற்கொள்கிறோம் இல்லையா, அண்டை நாடுகளோட, உள்நாட்டிலையும் சரி வெளிநாட்டிலையும் சரி. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அதுக்கு ஒரு சில கொள்கையெலாம் வடிவமைக்கணும் இல்லையா? ஸோ பாலிசிஸ்லாம் போடணும், எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை சீர்திருத்தத்துக்கு ஒரு குழுவாக ஒரு 17 பேர் அமைச்சு அதை செயல்படுத்த சொல்லியிருக்காங்க நம்ம மத்திய அரசு. ஓகே. ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. பல்வேறு ஏற்றுமதி ஊக்குவிப்பு திட்டங்கள், வரியில்லா இறக்குமதி அனுமதி, மூலதன சரக்குகள் ஏற்றுமதி ஊக்குவிப்பு உள்ளிட்ட இடையே ஒத்திசைவு, ஒரு கோலாபரேஷன் வேணுன்றதுக்காக இவங்களை செலக்ட் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ இந்த குழு வந்து அதை ஆராய்ச்சி பண்ணி அவங்களுக்கு ஒரு அறிக்கை மாதிரி சப்மிட் பண்ணுவாங்க. சரியா? ஓகே. அதான் ஜஸ்ட் இங்கே பார்க்குறோம். நெக்ஸ்ட் அப்படியே வந்தோன்னா, நம்மளுடைய தமிழக பொறுப்பாளர் வந்து March 12 பதவியேற்க போகிறாரு. ஸோ அதை இங்கே கொடுத்துருக்காங்க.
ரீசெண்டாக பார்த்துருந்தோம் இல்லையா, ஆர்லெக்கர். ஓகே. ஸோ அதே மாதிரி நேற்று நம்ம பார்த்துருந்தோம், குடியரசுத் தலைவர் வந்து ஒரு பழங்குடியினர் நிகழ்ச்சியில் கலந்துக்காத இருந்துச்சு, அதுக்கு வரவேற்கிறதுக்கு யாரும் வரல அப்படின்னு சொல்லிட்டு மேற்குவங்க அரசை வந்து ஒரு காட்டமாக பேசியிருந்தாங்க. திட்டியில் ஒரு விமர்சனமாக சொல்லியிருந்தாங்க. ஸோ அது எந்த பழங்குடியினர் அவங்க சந்திக்க வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்தலி பழங்குடியினர். சரியா, அவங்களுக்கு கௌரவிக்கணும்னா நேற்று வந்தாங்க. அதை ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். நம்ம நேற்று அதை பார்க்கல, அதனால் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். ஓகே. ஸோ டே வந்தோன்னா, நேற்று பெண்கள் டே, உமன்ஸ் டேன்றதுனால குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் ஒரு ஸ்பெஷல் ஸ்பீச் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ நேற்று டெல்லியில் நிகழ்ந்த நிகழ்ச்சியில் ஒரு ஸ்பெஷல் ஸ்பீச். சரி, இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 1965 போர் நாயக்கர் கேஜி ஜார்ஜ் காலமானார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாகிஸ்தான் வார் நடந்திருக்கும் இல்லையா 1965. ஸோ அதில் பங்கேற்ற ஒரு வீரர், அவர் இப்போவும் உயிரோடு இருந்திருக்காரு. அவர் இப்போ இறந்து போயிருக்காரு. சரியா, அவர் பேர் பார்த்தீங்கன்னா கேஜி ஜார்ஜ். 95 வயசு அவருக்கு. கேரளாவை சேர்ந்த ஒரு வீரர் இவர். ஸோ இவர் வந்து வீர சக்கரா விருது பெற்ற ஒரு வீரர். சரியா, ஸோ இவர் ரீசெண்டாக இறந்து போனதால் நம்ம இவங்க நேம் நோட் பண்ணிக்கிறோம். ஓகே. சரி, அடுத்து வந்தோம்னா இம்பார்ட்டண்ட்டாக என்ன இருந்துச்சுன்னா, அதுவும் பெருசாக இல்லை. ஸோ ரஷ்யா கிட்டேருந்து நீங்கள் வாங்கிக்கலான்னு சொன்னதால் அதை பற்றி கொடுத்துருந்தாங்க. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா, விளையாட்டு செய்திகளில் இந்தியா வந்து மீண்டும் சாம்பியன், முப்பெரும் சாதனைகளை படைத்தது. ஸோ நேற்று இந்தியா வந்து ஜெயிச்சிட்டாங்க நியூசிலாந்துக்கு எதிராக. 96 ரன் வித் ஒரு ஹிமாலய வெற்றி தான் இது. அதுவும் இல்லாமல் நேற்று இந்தியா அடித்த ஸ்கோர் 255ன்றது ஒரு ஃபைனல்ஸில் அடிக்கப்பட்ட மிக அதிகபட்ச ஸ்கோராக பார்க்கப்படுது. அதே மாதிரி 3rd டைம் சாம்பியன், ஒரு கண்ட்ரி 3 டைம்ஸ் வந்து ஐசிசி T20 அடித்தது இதான் ஃபஸ்ட் டைம். அதுவும் கன்சிக்யூட்டிவாக செகண்ட் டைம் நம்ம அடிச்சிருக்கோம். 2024 வின் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி 2026 நடந்ததுலேயே நம்ம தான் வின் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு மிகப்பெரிய பெருமை இந்தியாவுக்கு. இது நல்லா தொடரணுன்றதுக்காக நம்ம இந்தியாவை சப்போர்ட் பண்ணலாம் கண்டிப்பாக. அதுவும் நேற்று மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. நியூசிலாந்து வந்து கிட்டத்தட்ட அவங்க விக்கெட் விழ நம்ம வெற்றி உறுதி ஆகிடுச்சு. சரி, அடுத்து அப்படியே வந்தோம்னா கடைசியாக ஒன்று இருந்துச்சு. என்னென்னா வந்து ஈரோடு மாவட்டம் கொடுமுடியில் வந்து பாடகி கேபி சுந்தராம்பலோடைய சிலை வந்து திறந்து வச்சுருக்காங்க. ஸோ அதை மட்டும் நோட் பண்ணிக்கலாம். உமன்ஸ் டேக்கு யாரோட சிலை திறந்து வச்சாங்கன்னா, ஈரோட்டில் கொடுமுடியில் கேபி சுந்தராம்பலம் அவர்களுடைய சிலை. ஓகே, அவ்வளோதான் எனக்கு இருந்த முக்கியமான செய்திகள். மீண்டும் நாளைக்கு சொல்லிக்கலாம். தேங்க்யூ.